எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார். கரை திரையற்ற கற்புள்ள கன்னிகையை சேர்க்கும்படிக்கு அவர் திரும்ப வருவார். முள்ளுகளுக்குள்ள வாழுகிறது போல வாழ்க்கை இருக்கலாம். அது வலி நிறைஞ்சதுதான், வேதனை நிறைஞ்சதுதான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு லீலி புஷ்பம் போல முள்ளு குத்தலாம், முள்ளு வேதனைப்படுத்தலாம். ஆனா நீயோ மலர்கிறவனாய் மாறணும், வாசனை கொடுக்கிறவனாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற பிள்ளைகளாக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாக. ஏன் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு வருகிற பொழுது ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறி போய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோமே. அவர் வருவார். வயல்வெளிகளிலே என் கனிகள் பழுத்திருக்கிறதா என்று பார்க்கும்படிக்கு வருகிற பொழுது நினையாத வேளையிலே அம்மினதாபின் ரதம் போல என் ஆத்துமா மாறும். அந்த காலத்துல அதிபயங்கரமான வேகத்துல பறந்த ஒரு ரதம் உண்டென்றால் அம்மினதாபின் ரதம். அதைவிட வேகத்திலே ஆண்டவரை சந்திப்பேன். அதைவிட வேகத்திலே நான் இன்றைக்கு அவரை தரிசிக்கவில்லை, விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு நான் அவரை தரிசிப்பேன், முகமுகமாய் தரிசிப்பேன். நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன், அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். அதுக்கு தான் என்னை பேழைக்குள்ள கொண்டு வந்து வச்சு என்ன சரி பண்றாரு, என்ன ஸ்திரப்படுத்துறாரு, என்ன திடப்படுத்துறாரு. நான் விட வேண்டிய காரியங்களை விட்டு விலக பண்றாரு. சில நேரம் என்ன சிட்சிக்கிறாரு, சில நேரம் என்னை அணைத்துக் கொள்ளுகிறார்.